வணக்கம். இது Salem Sundarin T. The English Academy welcomes you wholeheartedly to On Killing a Tree. ஜீவ் பட்டேல். ஒரு மரத்தை முழுமையா கொல்றது எப்படி அப்படிங்கிறத பத்தி ஒரு இயற்கை ஆர்வலர் ஜீவ் பட்டேல் எழுதியிருக்கார். இதுதான் ஐரனிங்கிறது. யாருக்கும் எந்த துன்பமும் கொடுக்க கூடாது. அதிலும் இளம் செடி கொடி மரங்களுக்கு எந்த துன்பமும் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதன் மரத்தை முழுக்க எப்படா கொல்றதுன்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. ஐரனிக்கா. சரி, இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, எக்ஸ்பிளனேஷன் இன் தமிழ், வேல்யூ பாயிண்ட்ஸ் இன் இங்கிலீஷ், poetic devices and questions. போறதுக்கு முன்னாடி சாமுராயின் ஒரு அழகான அற்புதமான திரைப்படம். அதுல அந்த கதாநாயகன் ஒரு காட்டுல பாட்டு பாடிட்டு போவாரு, இயற்கையை வர்ணிச்சு. அதை திரு வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பாரு. ஹரிகரன் அழகா அதை பாடியிருப்பாரு. அதான் மரங்கள் பத்தி, இயற்கையை பத்தி சொல்லுவாரு. அதுல மரங்கள் பத்தியும் வரும். வேரை அறுத்தாலும் மரங்கள் வெறுப்பை உமிழ்வதில்லை, அறுத்த நதியின் மேல் மரங்கள் ஆனந்த பூச்சொரியும். மரமாய் நானும் மாறேனோ, என் மனித பிறவியில் உய்யேனோ அப்படின்னு பாடியிருப்போம். அதாவது வேற அறுத்தா கூட அந்த மரங்கள் வெறுப்பை உமிழ்வதில்லை, அதுக்கு பதிலா ஆனந்த பூச்சொரியும். அந்த அறுத்த நதியின் மேல ஆனந்த பூச்சொரியும். இதுதான் மரங்கள். இயற்கை என்னைக்குமே நமக்கு எந்த விதமான துன்பமும் கொடுக்கறதில்ல, நாம தான் கொடுக்கிறோம். இதுதான் அழகா வைரமுத்து இன்னொரு வழியில சொல்லியிருப்பாரு. மரம் ஓர் ஓவியம், பூமியின் ஆச்சரிய குறி, விண்மீனுக்கு தூண்டில் போடும் கிளைகள், சிரிப்பை ஊற்றி வைத்த இலைகள், வளரும் உயிர்களில் ஆயுள் அதிகம் கொண்டது அதுவேதான். மனித வளர்ச்சிக்கு 30 வந்தால் முற்றுப்புள்ளி. மரம் இருக்கும் வரை பூ பூக்கும், இறக்கும் வரை காய் காய்க்கும். வெட்டி நட்டால் கிளை மரமாகும், வெட்டி நட்டால் கரம் உடம்பாகுமா? மரம் இல்லையேல் காற்றில்லை, காற்றில்லையேல் மழை இல்லை. மனிதனின் முதல் நண்பன் மரம், மரத்தின் முதல் எதிரி மனிதன். ஆயுதங்களை மனிதன் அதிகம் பிரயோகித்தது மரங்களின் மீதுதான். மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான், மறந்தான் மறந்தான் மனிதன் மறந்தான். மனிதா, மனிதனாக வேண்டுமா? மரத்திடம் வா. ஒவ்வொரு மரமும் ஒரு போதி மரம் தான். அதாவது நம்ம பிறந்ததுலேருந்து கடைசியில் சுடுகாடு போற வரைக்கும் நமக்கு மரத்தோட உதவி இல்லாமல் எதுவுமே கிடையாது. இதுதான் அழகா. இது ரொம்ப நீளமான கவிதை, நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். சரி, இப்போ நம்ம கவிஞர் ஜீவ் பட்டேல் சொன்னதை நம்ம பார்க்கலாம், தமிழ்ல பார்க்கலாம். மொத்தம் 4 ஸ்டான்ஸா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, it takes much time to kill a tree, not a simple jab of a knife will do it. It has grown slowly, consuming the earth, rising out of it, feeding upon its crust, absorbing years of sunlight, air, water, and out of its leprous hide sprouting leaves. நறுக்கென ஒரே வெட்டில், அதாவது ஜாப், மரத்தை வெட்டி கொள்ள முடியாது. ஒரு மரத்திற்கு மண்தான் உறைவிடம், மண்தான் உடுத்தும் உடை, மண்தான் உணவு. மண்டுக்குள் புதைந்து முளைவிட்டு மண்மேலே முளைத்து பூமியின் ஊட்டச்சத்தை உட்கொண்டு கன்சியூமிங், வருடக்கணக்காய் சூரிய ஒளியில் உணவு தயாரித்து நீரை குடித்துக் கொண்டும் நீரில் குளித்துக் கொண்டும் காற்றில் துடைத்துக் கொண்டும் தலையாட்டிக் கொண்டும் தன் நிறமிழக்கும் தொழு நோயாளியின் தோலை போன்ற மரப்பட்டைகள் வழியே கொழுந்தை, இலையை, காயை,
கனியை துளிர்க்க வைக்கும் ஒரு மரத்தை அவ்வளவு எளிதாக நீ ஆப்பிளை கத்தியால் நறுக்குவது போல் நறுக்க முடியாது. லெப்ரஸ் ஹைடுங்கிறது லெப்ரசி அப்படின்னாக்கா ஒரு தொழு நோய், குஷ்ட நோய்னு சொல்லுவாங்க. இந்த நோய் வந்தவங்களுக்கு தோலோட நிறம் மாறும். ஸோ அந்த மரப்பட்டோட நிறமும் அந்த மாதிரி வந்து மாறி இருக்குங்கிறது தான் இங்கே ஒரு மெட்டஃபரிக்கலாக சொல்லியிருக்காரு. சரி, அடுத்து இரண்டாவது ஸ்டான்ஸாக பார்க்கலாம். ஸோ ஹேக் அண்ட் சாப், hack and chop, but this alone won't do it. Not so much pain will do it. The bleeding bark will heal, and from close to the ground will rise curled green twigs, miniature boughs, which if unchecked will expand again to former size. So hack and chop, துண்டு துண்டா வெட்டு, கொத்தி கொத்தி கூறு போடு. ஆனால் ஒன்றும் ஆக போறதில்ல, அதுக்கு ரொம்ப அதிகமாக வலிக்க போறதும் இல்லை. மனுஷனை வெட்டினா ரத்தம் வரும், மரத்தை வெட்டினா கோந்து வரும். அந்த கோந்தை வச்சு அதை தான் காயத்தை ஆளுப்படுத்துக்கும். அடி மரத்தை நீ வெட்டினாலும் வெட்டி இடத்திலேயே துளிர் விட ஆரம்பிக்கும். சுருள் சுருளாய் தன் இளம் பச்சை சுள்ளி குழந்தை கிளையாய் முளைவிட ஆரம்பிக்கும். கண்டுகொள்ளாமல் விட்டால் தன் பழைய நிலைக்கு வளர்ந்து காண்பிக்கும். இதுதான் இரண்டாவது ஸ்டான்ஸா. அடுத்து மூணாவது ஸ்டான்ஸா. No, the root is to be pulled out of the anchoring earth. It is to be roped, tied and pulled out, snapped out or pulled out entirely out from the earth cave, and the strength of the tree exposed. The source white and wet, the most sensitive, hidden for years inside the earth. ஒரே வெட்டில் அதனை கொண்டு விடலாம் என்று எண்ணுகிறாயா? இல்லை, அது முடியாது. வேரோடு பிடுங்க வேண்டும். பூமியில் நங்கூரமிட்டிருக்கும் வேர்பரப்பை நிலத்தை விட்டு வெளியெடுக்க வேண்டும். கயிறால் கட்டி வெளியெடுக்க வேண்டும். துண்டிக்கப்பட வேண்டும். முழுக்க முழுக்க நிலத்திற்கு மேலே இழுக்கப்பட வேண்டும். ஒரு மரத்தின் ஆணிவேர் குளத்தை போல அகன்ற நிலத்திற்குள் பரவி இருக்கும். வேரின் அந்த பள்ளத்தாக்கிலிருந்து வெளியெடுக்க வேண்டும். வேரை அந்த பள்ளத்தாக்கிலிருந்து வெளியெடுக்க வேண்டும். மரத்தின் பிரதான வலிமையே அந்த வேர்க்கற்றைகள் தான். மண்ணில் பலகாலம் புதைந்திருந்ததால் வெளுத்தும் ஈரமுடனும் இருக்கும் அந்த வேர்க்கற்றைகள் தான் மரத்தின் உயிர், மரத்தின் உணர்வுகள், மரத்தின் மூச்சு எல்லாமே. அடுத்து கடைசி ஸ்டான்ஸா. Then the matter of scorching and choking in sun and air, browning, hardening, twisting, withering, and then it is done. ஆணிவேர் மண்ணுள்ளே இருந்தவரை நீரும் நெருப்பும், அதாவது சூரிய ஒளியும் மரத்திற்கு உயிர் தரும். ஆனால் அதுவே வெட்டப்பட்டு மண்ணுக்கு வெளியே இருந்தால் அந்த சூரியனை சுட்டெரிக்கும். ஸ்காட்ச். தலையாட்ட வைத்த காற்று தற்போது மூச்சடைக்க வைக்கும். சோக். உணவின்றி பசுமை மங்கி பழுப்பு நிறமாக மாறிப்போகும். அதாவது பிரவுனிங். இளம் தளிர் வேர்கள் இரையின்றி இறுகி போகும். ஹார்டனிங். நீண்ட நெடிய வேர் இப்போது சுருண்டு போகும். ட்விஸ்டிங். பசும் தளிர் வேர்கள் இப்போது காய்ந்து மக்கி போகும். அதாவது விதரிங். இத்தனைக்கும் பின்தான் அதன் இயக்கம் முடிந்து முழுமையாய் இறந்து போகும். தட் இஸ் இட் இஸ் டன். இதுதான் இந்த கவிதையோட தமிழ் விளக்கம். தற்பொழுது ஆங்கிலத்திற்கு செல்லலாம். Value points and explanation. Theme: G.V. Patel gives us a graphic picture of a man's killing of the tree. So, graphic picture of a man's killing of the tree is the theme. Next, tone. Patel adopts a sarcastic tone to make us aware of the vulnerability of human lives. Sarcastic னா ரொம்ப கிண்டலோட சொல்றார். அதுதான் இங்க. எப்படி கொல்லணும்னு சொல்லிட்டு அவர் சொல்றாருன்னா சர்காஸ்டிக்கா சொல்றார். Message: trees feel pain, grief, suffering, sorrows and joys as sensitively as human beings do. நம்மள மாதிரி தாண்டா மரமும் அப்படிங்கிறத இங்க வந்து
message. So we should never hurt them. இதுதான் main message. Next, title. In the poem on killing a tree, G. Patel from its beginning to the end describes in detail the process and consequences of killing a tree. இதுதான் டைட்டிலோட ஒரு இது. அடுத்து செட்டிங்னு பார்த்தோம்னாக்கா மாடர்ன் வேர்ல்டு, இன்னைக்கு இருக்க மாடர்ன் வேர்ல்டு தான் வந்து ஒரு கிண்டலோட சொல்றாரு. The setting of the poem is a modern world. The world is facing rapid deforestation for urbanization and industrialization. This world where trees are being killed is the setting of the poem. Right. அடுத்து, the poet sensitizes the reader and highlights the fact that trees are better than human beings. You chop a branch, you trim a tree, you cut a plantain. They won't die completely. They take rebirth right from the time you cut. A man's life can end in a jiffy. A building can turn into a dust in a few seconds, but a tree is not so. Mankind is so selfish, but the kingdom of trees not so. ரைட்டோ, இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டான்ஸாவோட ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா என்ன சொல்லிருக்கு? A tree doesn't form in a single day. Rooted in the soil, nourishes with nutrition from the soil, bound strongly, and through sunlight it gets food and oxygen, through water and the wind, not to wither, sprouts, leaves, and fruits. A tree grows gradually and consistently. Stanza 2. Mere cutting and chopping won't destroy the tree, because the tree's nectar like sap heals the wounds and allows to resile. Just a slice of cut is not sufficient to kill the tree. It has to be uprooted. Stanza 3 and 4. The tree dies completely only if it is uprooted, separated from the earth that supports it. The area of the bottom roots, which have spread breadth and length, is like a cave beneath. Those colorless and damp roots hidden under the sensitive are to be detached. Stanza 4. And only then it gradually loses its life. The sun and air, which are vital when the roots were alive, now turns enemy. The lifeless roots gets scorched and unable to breathe. Color changes. Soft shifts to hard, flexible turns twisting. Live leaves withdraw into withering, and now it is really dead. So children, now I hope you understood. Once again அந்த போமை 2-3 தடவை படிச்சு பாருங்க, அழகா புரியும். அதுக்கப்புறம் இந்த கொடுக்கப்பட்ட இந்த கேள்விக்கெல்லாம் நீங்களே பதில தயாரிச்சு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க சொந்தமா எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதில் தான் நல்ல மதிப்பெண் மட்டும் கிடைக்கும். நல்ல மதிப்பெண் மட்டும் கிடைக்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்கு நல்ல எண்ணங்களும் உருவாகும். How does a tree become strong? So hack and chop, but this alone won't do. What won't do this do? Why won't it do it? What is the meaning of bleeding bark? What makes it bleed? What are miniature boughs? What happens if they are left unchecked? How does the tree heal itself? How does the poet describe the growth of a tree in the first stanza of the poem? Why does it take so much time to kill a tree? How does a tree grow to its full size? Is the word suggestive of its life and activity? The poet uses several images of death and violence in the poem. Can you list them? Why does the poet use the word kill rather than cut? Okay, அடுத்த எபிசோட்ல poetic devices பார்க்கலாம். Thank you for watching. See you next episode. Bye bye.